தாவேக கூட்டத்தில் 10க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மயக்கமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பரப்புரையின் போது 10க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மயக்கமடைந்து அருகில் இருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். கூட்ட நெரிசலின் காரணமாக அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தனர். அவர்கள் அனைவரும் அருகில் இருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பரப்புரையின் போது 10க்கும் மேற்பட்ட தாவேக தொண்டர்கள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்த நிலையில் அவர்கள் அனைவரும் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தாவேக கூட்டத்தில் 10க்கும் அதிகமானோர் மயக்கமடைந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைக்கிறார். குணசேகரன், தற்போது கரூர்ல எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது? பல தொண்டர்கள் அங்கே மயக்கமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த இடத்தில் பல ஆம்புலன்ஸ்களும் சென்று வருகின்றன. அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தை மதியம் முடித்துக் கொண்டு மாலையில் கரூரில் பிரச்சாரத்தை நடத்தினார். மதியம் 1 மணிக்கு இங்கு கரூரில் பிரச்சாரம் செய்வதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பகல் 12 மணிக்கு தாவேக தலைவர் விஜய் வருவார் என்று அவர் கூறியிருந்த நிலையில் 7 மணி நேரத்திற்கு பிறகு தாமதமாகவே அவர் கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு வந்திருக்கிறார். அவருக்காக மதியத்தில் இருந்து காத்திருந்த தொண்டர்கள் 10க்கும் மேற்பட்டோர் தற்போது மயக்கமடைந்திருக்கிறார்கள். கரூரில் கூட்ட நெரிசலில் 10க்கும் மேற்பட்டவர்கள் மயக்கமடைந்திருப்பதால் ஆம்புலன்ஸ்கள் வந்து செல்வதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய தொண்டர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸ்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 10க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது வரை மயக்கமடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் கரூரில் சற்று பரபரப்பு நிலவுகிறது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பரப்புரையின் போது 10க்கும் மேற்பட்ட தாவேக தொண்டர்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள். இன்று பகல் 12 மணிக்கு அவர் பரப்புரைக்காக அங்கே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 7 மணி நேர தாமதத்திற்கு பிறகே அவர் கரூருக்கு வந்தடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் பிரச்சாரத்திற்காக காலை 11 மணியில் இருந்தே வேலுசாமிபுரத்தில் தாவேக தொண்டர்கள் காத்திருந்தனர். 7 மணி நேர தாமதத்திற்கு பிறகு அவர் வந்த நிலையில் காலையில் இருந்தே காத்திருந்த தாவேக தொண்டர்கள் தற்போது சிலர் மயக்கமடைந்திருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்டவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் மீண்டும் இணைக்கிறார். குணசேகரன், அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, விவரங்கள்? நிச்சயமாக நாமக்கல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலையில் விஜய் கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வருகிறார். ஏற்கனவே இது இன்று மதியம் 1 மணிக்கு பிரச்சாரம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்காக காலை முதலாகவே கரூரில் ஏராளமான தொண்டர்கள் இங்கு வருகை தந்து விஜயனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் விஜய் குறிப்பிட்ட நேரத்தில் வராததால் பல மணி நேரம் தொண்டர்கள் அந்த வெயிலில் பிற்பகலில் இருந்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் என்பதும் ஏற்பட்டது. ஏற்கனவே 4 மணி நேரம் தாமதமாக நாமக்கல்லில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அவர் கரூரை பொறுத்த வரைக்கும் சுமார் 7 மணி நேரம் தாமதமாக இங்கு வருகை தந்திருந்தார். அவர் பேசுவதற்கு முன்பாகவே அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு தள்ளுமுள்ளு என்பதும் ஏற்பட்டது. சரியாக அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த கூட்ட நெரிசல் என்பது சற்று அதிகரித்து அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் அங்கிருந்த பெண்கள் மற்றும் வயதானவர்கள், குழந்தைகள் என பலரும் மயக்கமடையக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டது. உடனடியாக விஜயும் கூட தனது பேச்சை நிறுத்திவிட்டு பிரச்சார வாகனத்தில் இருந்தும் கூட தண்ணீர் பாட்டில்கள் எல்லாம் எடுத்து அங்கிருந்தவர்களிடம் வீசி அவர்களுக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை செய்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்ய அறிவுறுத்தினார். மேலும் ஆம்புலன்ஸையும் வருவதற்கும் அவர் அறிவுறுத்தினார். அதற்காக இந்த பேச்சையும் கூட பாதியிலேயே நிறுத்தி விஜய் இந்த உதவிகளை செய்ய அறிவுறுத்தியிருந்தார்.
தொடர்ந்து அங்கு வந்த ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய அந்த மயக்கமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அடுத்தடுத்து ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து மயக்கமடைந்ததால் ஒரு பரபரப்பும் ஒரு பதற்றமும் ஏற்பட்டது. இப்ப மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்களில் சிலரது நிலைமை கலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்பொழுது அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை தற்பொழுது அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே விஜயனுடைய பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருந்தன. இது போன்று கூட்ட நெரிசல் ஏற்படும் பொழுதும் அதே போன்று போக்குவரத்திற்கு பிரச்சனை ஏற்படும் பொழுதும் இதை எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் காவல்துறையின் சார்பில் ஏற்கனவே 20 நிபந்தனைகள் இவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்றைய பிரச்சார கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாமக்கல்லிலும் சரி கரூரிலும் சரி பல இடங்களில் அந்த நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் மீறப்பட்டிருந்ததைத்தான் நம்மால் காண முடிந்தது. விஜயனுடைய குறிப்பாக இந்த விஜய் பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து கூட்டமாக வருகை தந்தது. அது பிரச்சாரத்தில் அதாவது வரவேற்புக்கு அனுமதி அளிக்காத பகுதிகளிலும் கூட தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனத்தை நிறுத்தி பிரச்சார வாகனத்தில் அவருக்கு வரவேற்பு அளித்தது. இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையிலும் கூட மதுரை கரூர் தேசிய நெடுஞ்சாலையிலும் கூட ஒரு 3 மணி நேரத்திற்கு அந்த போக்குவரத்து என்பது பாதிக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருந்தது. அதே போலத்தான் அதனால் அந்த ஒரு சரியான நேரத்திற்கும் வர முடியாத ஒரு சூழலும் இதனால் ஏற்பட்டது. இதன் காரணமாகத்தான் பல மணி நேரமாக இங்கு காத்திருந்தவர்களும் விஜய் வந்தவுடன் ஏற்பட்ட அந்த தள்ளுமுள்ளுவில் அவர்கள் மயக்கமடைவதற்கான ஒரு காரணமாகவும் அமைந்திருப்பதாக இருப்பவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் மயக்கமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைவரும் இங்கிருந்து மீட்கப்பட்டு அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் மூலமாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.